இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் எப்போது? இது இந்தியாவில் தெரியுமா? மேலும் நேரம், தேதி, முழு விவரமானது நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிட கணக்கீடுகளின்படி இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே கிரகண நிகழ்வு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மேலுமே அறிவியல் பார்வையில் கிரகண நிகழ்வானது ஒரு வானியல் நிகழ்வாகவே கருதப்படுது. இதனால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும் போது தான் சூரிய கிரகணமானது ஏற்படுகிறதுங்க. வருகிற 17/2/2026 இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்குங்க. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தில் சூரியனோட மையப்பகுதி மட்டும் நிழல் பகுதியில் வரும் வகையில் சந்திரன் சூரியனை மறைக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் ஒரு வளையல் போல் தோன்றுகிறது. இது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேலுமே பஞ்சாங்கத்தின்படி இந்த சூதகாலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன்னாடி தொடங்கக்கூடிய இந்த காலம் சூத ஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதாவது தோஷ காலம். இந்த காலத்தில் பூமியோட வளிமண்டலம் மாசுபடுவதாகவும் இருக்குது. இது போன்ற மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்க கூடுதல் எச்சரிக்கையாக நம்ம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த வீடியோவில் நம்ம இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்பையும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் மேலுமே இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா எந்தெந்த நாட்டுக்கு தெரியும், இந்தியாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற பல்வேறான கேள்விகளுக்கு இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரகணமானது பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026ஆம் ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் அந்த வகையில் தான் 2026ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெற இருக்குங்க. இது பார்த்திங்களா தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் முக்கியமாக தெரியாது அப்படிங்கிறதுனால இதனால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதுமே கவனத்தை ஈர்க்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் அப்படிங்கிற பெயராலும் அறியப்படுதுங்க. காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் சூரியனோட முன் வந்து அதனோட மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுவதுமாக மறையாமல் சந்திரனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டமானது தென்படும். அது பார்த்திங்களா ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழ்வுது. அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுகிறதுங்க. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாகவும் பார்க்கப்படுது. வானத்தில் ஒளிரக்கூடிய வளையம் தோன்றும் காட்சி வானியல் உலகில் ரொம்ப அழகான காட்சிகளில் ஒன்றாக இருக்குது. மேலுமே வானம் முற்றிலுமே இருளடையாதுங்க. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலுமே இருளாக இருக்காது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகு மட்டும் இல்லாமல் சூரியனோட வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானியலாளர்களும் அறிவியல் ரீதியாக ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாகவும் இருக்குது. மேலுமே சந்திரனோட விளிம்புகள் பார்த்திங்களா உச்சக்கட்டத்தில் சந்திரன் சூரியனோட மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளி வளையத்தின் வளையமாக சந்திரனோட விளிம்புகள் தெளிவாக இருக்கும். சில நேரத்தில் கிரகண காட்சிகளில் காணப்படக்கூடிய சிறிய வளைவு போன்ற தோற்றமானது மேற்பரப்பை கடக்கும்போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான ஒரு விளைவுன்னே சொல்லலாம். மேலுமே இந்த நெருப்பு வளைய காட்சியானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இத்தகைய வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியோட ஒரு குறுகிய பாதையில் மட்டுமே தென்படுவதாக சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பாதையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டுமே காண முடியும். எனவே இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த கிரகணம் உலகளோட ஒரு பகுதியில் தொடங்கி பூமியோட சுழற்சியோட சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலையில் நேரத்தில் தொடங்கி மதியம் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்த
இந்திய நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரைக்குமே நடைபெறும் காலகட்டத்தோட இருக்குது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கே பொருந்தும், நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது. புதுடெல்லி உட்பட இந்தியாவோட எந்த பகுதியிலையுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனோட நிழல் உலகின் வேறு பகுதிகள் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டோட முக்கியமான வானியல் நிகழ்வுகளில் இது ஒன்றாகவும் இருக்குது. பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம்னு சொல்லலாங்க. மேலுமே இது பிப்ரவரி 17/2/2026 அன்று பிற்பகல் 3:26 மணி முதல் இரவு 7:57 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணமானது இந்தியாவில் முக்கியமாக தெரியாதுங்க. மேலுமே இந்த நாள் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. நெருப்பு வளையம் தெரியக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்களா, அண்டார்டிகா, தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் தெரியுமா. இந்தியாவில் விழிப்புணர்வு இந்தியாவில் தெரியாததுனால இங்கு கிரகண தோஷம் அல்லது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2026இன் முதல் சூரிய கிரகணமாக இந்த கிரகணமானது இருக்குது. அமாவாசையும் இந்த பிப்ரவரி 17/2/2026 அன்று செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது ஏறுவரிசை சுற்றுப்பாதை முனையில் 0.963 அளவில் ஒரு வளைய சூரிய கிரகணமானது நிகழுங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் செல்லும் போது இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதன் மூலம் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களுக்கு சூரியனோட பிம்பத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கும். சந்திரன் வெளிப்படையான விட்டம் சூரியனை விட சிறியதாக இருக்கும்போது சூரியனோட பெரும்பாலான ஒளியை தடுத்து சூரியனை ஒரு வளையம் போல தோற்றமளிக்கும் போது வளைய சூரிய கிரகணமானது ஏற்படுதுங்க. பூமியோட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பகுதியில் ஒரு பகுதி கிரகணமாக ஒரு வளைய கிரகணமானது தோன்றும். சந்திரனோட வெளிப்படையான விட்டம் சராசரி விட்டத்திற்கு அருகில் இருக்கும். ஏன் அப்படின்னா இது அபோஜிக்கு பிறகு 6.8 நாட்கள், அதாவது பிப்ரவரி 10, 2026 அன்று 16:50 மணிக்கு மற்றும் பெர்ஜிக்கு 7.5 நாட்களுக்கு முன்னாடியே பிப்ரவரி 24, 2026 அன்று இது பார்த்திங்களா 23:15 மணிக்கு நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவில் மட்டுமே வளையம் தெரியும். இருந்தால் கூட அர்ஜென்டினா மற்றும் சிலியின் தெற்கு முனையிலிருந்தும் தென்னாப்பிரிக்காவோட பெரும்பகுதியிலிருந்தும் தென்னாப்பிரிக்கா, மொசாம்பிக் மற்றும் மடகாஸ்கர் உட்பட்ட பகுதி கிரகணத்தை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணம் பார்த்திங்களா ஒரு கிரகண பருவத்தோட ஒரு பகுதியாகுங்க. தோராயமாக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை கிரகணங்கள் நிகழும் காலம். ஒவ்வொரு ஆண்டுமே 2 அல்லது எப்போதாவது 3 கிரகண பருவங்கள் மட்டுமே நிகழும். மேலுமே ஒவ்வொரு பருவமே சுமார் 35 நாட்கள் நீடிக்கும் மற்றும் 6 மாதங்களுக்குள்ள 173 நாட்கள் மீண்டும் நிகழ்கிறது. இதனால் ஒவ்வொரு ஆண்டுமே 2 முழு கிரகண பருவங்கள் எப்போதுமே ஏற்படும். ஒவ்வொரு கிரகண பருவத்திலும் 2 அல்லது 3 கிரகணங்கள் நிகழும். கிரகணத்தின் போது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியவை நிறைய இருக்குது. மேலுமே செய்யக்கூடாதும் இருக்குது. நம்ம சூரியனை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாதுங்க. மேலுமே வேறு எந்த ஒரு தற்காப்பும் தேவையில்லை. அந்த காலத்தில் பல மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. சூரிய கிரகணத்தின் போது வெளியில் கூட செல்லக்கூடாது அப்படின்னு வைத்திருந்தாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்படி நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா தப்பி தவறி நம்ம சூரியனை கண்ணால் பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு மேலே இன்னும் பல கதைகளையுமே கூட்டி செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு பல இருக்குது. சூரியனும் நிலாவும் எப்போதுமே போல் சுற்றி கொண்டு இருக்கோம். நாம் தெருவில் செல்லும்போது நம்ம நேரடியாக ஒளி வீசும் சூரியனை சில வினாடிகள் மேகங்களோ அல்லது மரங்களோ அல்லது கட்டிடங்களோ மறைக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதே போல தாங்க இதுவும். இந்த நேரம் சூரியனை நிலாவானது மறைக்கிறது, அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வேறுபாடு, அது அப்படி மறைக்கும்போது சூரியனோட ஒளி சற்றே மாறுபடும். நம்மளுடைய கண்களுக்கு நல்லதல்ல. நம்ம வெறும் கண்ணால் சூரியனை பார்க்காம இருந்தால் மட்டுமே போதுங்க. கண்களை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தலாம். மேலுமே கண்ணாடி போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது.
மேலுமே 17/2/2026 அன்று வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்புகளை பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.